இப்போ நீங்க பார்க்குற இந்த சபியன்சா யூனிவர்சிட்டி வந்து யூரோப்ல இருக்கு. இதுல கிட்டத்தட்ட 1,20,000க்கும் மேல ஸ்டூடண்ட்ஸ் வந்து படிச்சிட்டு இருக்காங்க. போன மாசம் அங்க ஒரு ரான்சம்வேர் அட்டாக் நடந்திருக்கு. இதனால 3 நாளா அங்க இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் யாருமே அவங்களுடைய சர்வீசஸ், இமெயில் அண்ட் அங்க இருக்கிற கம்ப்யூட்டர் எதையுமே யூஸ் பண்ண முடியல. இந்த சைபர் அட்டாக்கை ப்ரோ ரஷ்யன் ஹேக்கர்ஸ் குரூப் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்களாலையும் பண்ண முடியும். பட் இது எல்லாமே ரியல் வேர்ல்டுல பண்ணும்போது சுகமா தான் இருக்கும். பட் அதோட எண்ட்ல தான் நம்ம ஜெயில கம்பி பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனா நான் இப்போ உங்களுக்கு லீகலா அண்ட் பிராக்டிகலா ஒரு எத்திக்கல் ஹேக்கிங் வந்து இப்போ நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிக்க போறேன். இப்போ என்கிட்ட பைத்தான்ல பில்ட் பண்ண ஒரு ஃபைல் இன்ஃபோ வியூவர் இருக்கு. லைக் இந்த ஒரு ப்ராஜெக்ட் வச்சு என்னால் ஒரு ஃபைலோட இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்க முடியும். இதோடைய டெவலப்பர்ஸ் வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டான். ஒரு அட்வான்ஸ்டு ஃபியூச்சரை நான் ப்ரொவைட் பண்றேன் அப்படின்ற பேர்ல பைத்தான்ல எவால்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இது என்ன பண்ணும்னா யூசர் கொடுக்குற இன்புட்டை கோடா எக்ஸிக்யூட் பண்ணும். இந்த டெவலப்பர்ஸ் வந்து இதுக்கு ப்ராப்பரா ரெஸ்ட்ரிக்ஷன் லாஜிக்கை ரைட் பண்ணியிருக்கணும். பட் ஆனால் அதை பண்ணல. இந்த ஒரு அலட்சியத்தால இந்த ஒரு ஃபியூச்சரை ஹேக்கரோட பாயிண்ட்ல பார்க்கும்போது இது ரிமோட் கோட் எக்ஸிக்யூஷனுக்கான ஒரு என்ட்ரி பாயிண்டா தான் பார்ப்பாங்க. தென் இதுக்கப்புறம் என்ன ஷெல் கமெண்ட் இன்ஜெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஹேக் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க.